வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா, ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 2025 போஸ்ட் 13க்கான போஸ்டிங்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து வீடியோ போடுறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி அண்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு 3 வெரைட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கான கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு போஸ்டிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேண்டீன் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் போஸ்டிங் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ரவுண்ட் பண்ணி வச்சுக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா தேவை, ஓகேவா? ஸோ அதாவது இந்த சிஆர் 10/125 அப்படின்னு இருக்குல்ல, இந்த கோடை தான் வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ எந்த ரீஜன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் கேட்டகரி நம்பர் அப்படிங்கிறத இது மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், இது போட முடியும். அது பக்கத்தில் கேண்டீன் அட்டண்டன்ட் அப்படிங்கிறத இது மட்டும் தான் வரும், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த கேண்டீன் அட்டண்டன்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தா பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெட்ரிகுலேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடுங்கிறது முக்கியமானது, ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கோடில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எந்த ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் ரீஜன் சொல்லப்படக்கூடிய சிஆர், ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ரீஜன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கிராஜுவேஷன்ஸ், ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷன் இது மூணுலேயுமே ஒரு லெவலில் போஸ்டிங் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு எந்த போஸ்டிங் பிடிச்சிருக்கோ அந்த கோடை மட்டும், ஓகே, கோடுன்னு சொல்கிறது இந்த இங்கே இருக்கல, இந்த வரிசையில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி, இல்லை இந்த போஸ்டிங் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து அந்த கோடை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். அப்புறம் அப்ளை பண்ணும்பொழுது எந்த இடத்துல வந்து அந்த கோடை வந்து போடணும் அப்படிங்கிறத நான் லைவாக அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ தரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் 10/125. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் நேம் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்பர் வேணுன்னா அதையுமே நீங்கள் பார்த்துக்கிறங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறங்க, ஓகேவா? இப்போ கேண்டீன் அட்டெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வரும். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, நமக்கு வந்து என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது முக்கியம். அது கூட போஸ்டிங் கோடு தான், ஓகேவா? ஸோ இதுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும். இது வந்து நார்மல் ஏஜ். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருந்தால. ஸோ ஓபிசி அப்படின்னா 3 வருஷம், 28 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி/எஸ்டி கேட்னா 5 வருஷம், அந்த மாதிரி வந்து இருக்கும். அது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஏஜஸ்ங்கிறது நார்மலாக உள்ளது, ஓகேவா? எஸ். ஸோ நார்மலாகவே என்ன 18லேருந்து 25 வயசுக்குலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 25 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை அப்ளை பண்ணி பார்த்துக்கணும், ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து இப்போ பே ஸ்கேலுங்கிற லெவல் ஒன்று இருக்க போது மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10ஆம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டீன் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதுக்கான கோர்ஸ் கோடு போஸ்ட் கோடு வந்து பார்த்துக்கிறீங்க. அடுத்து சிஆர்லேயே பார்த்தீங்கன்னா இது நம்பர் பார்த்துக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபகிமேட்டிவ், ஓகேவா? ஸோ ஃபகிமேஷன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். இங்கே பே லெவல் வந்துன்னா 4 இருக்கும், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்லே ஜூனியர் இன்ஜினியர், ஓகே, ஜேஇன்னு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன்ஸில் வரக்கூடியது. இதுக்கான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் அதே மாதிரி இருந்தால் 18-30, 18லேருந்து 30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் இருக்கணும். லெவல் 6 இருக்கும். ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருக்கணும், ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர், ஓகேவா? ஸோ இதில் டெக்னிக்கல் சூப்பர்னு சொல்லுவாங்க ப்ராசஸிங்கில். ஸோ இதுக்குமே 18லேருந்து 30 வயசு, லெவல் 6, ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆரில் டெக்னிக்கல் அட்டெண்டன்ட், ஓகே. ஸோ இதுக்குமே 18லேருந்து 27 வயசு வரைக்கும் உள்ளது. லெவல் 1 மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து சிஆர் 10/625, இது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கலில் வரக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். லெவல் 7ல் வந்து பே ஸ்கேல் இருக்கும். இதுக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சுக்கணும், டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதில் பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டீன் அட்டெண்டன்ட், ஓகேவா? ஸோ இதுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். லெவல் 1 பே ஸ்கேலில் மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தா வந்து இந்த கேண்டீன் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்துன்னா சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம், ஓகேவா? ஸோ கிராஜுவேஷன் லெவல்னால் அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே. ஸோ பிஎஸ்சியில் நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக வந்து போகிறா நீங்கள் வந்து அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ், ஓகே, லைப்ரரி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் எம்டிஎஸ் அப்படின்னா நீங்கள் லைப்ரரிக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், ஓகே. ஸோ பிஎல்எஸ்சி எம்எல்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எம்டிஎஸ் லைப்ரரி அட்டெண்டன்ட்னு சொல்லக்கூடிய இந்த எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கணும், ஓகே. ஸோ சில பேர் 10th 12th முடிச்சிருந்து பிஎல்எஸ்சி எம்எல்எஸ்சி முடிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நீங்கள் அதை முடிச்சவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து பெனிஃபிட் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்துன்னா இது கேர்ள் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? ஸோ இது வந்து ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா? ஸோ இதுக்கு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேவா? பேசிக்காகவே லெவல் 4ல் பேசிக்கல் இருக்கும், கிராஜுவேஷன் முடிச்சவங்க, ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
சிஆர்லேயே வந்துட்டு மேனேஜ் கம் அக்கௌண்ட் 18லேருந்து 30 வயசுக்குள்ள கிராஜுவேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சிஆர் 11/225 ஃபயர்மேன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபயர் சேஃப்டி அந்த இது பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ மேலே உள்ள அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி அக்கௌண்டன்சி இருக்கலாம் அந்த டிகிரி அது முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, பிஎஸ்சி காமர்ஸ் அல்லது அக்கௌண்டன்சி முடிச்சிருந்தீங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மேனேஜர் கம் அக்கௌண்டன்ட்டுக்கு கீழே இருக்க ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 25 வயசு. நீங்கள் ஃபயர் சேஃப்டி இருக்குல்ல அது முடிச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து CR 11/325 வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CR 11/425 மல்டி டாஸ்கிங் MTS, அதாவது சானிடரி அந்த சுத்தம் பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் கோர்சஸ் இருக்கும். ஸோ அது முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ரிசர்ச். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அண்ட் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த கோர்ஸ் முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CR 11/625 சொல்கிறது இது டெக்னிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க ட்ரைனிங்கில். ஸோ இதுக்குமே சின்ன கோர்ஸ் இருக்குது 10th முடிச்சதுக்கப்புறம் அது முடிச்சவங்க தான் இது அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டர் ஆர்டினரி. ஓகேவா, ஸோ ஆர்டினரி கிரேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 CR 11/825. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சவங்க வந்து கேட்பாங்க. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து CR 11/925 ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிகிரி வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிராஜுவேஷன் அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து CR 120/25 இது கிளர்க்கு. ஓகே, டிபார்ட்மெண்டல் கேண்டீனில் கிளர்க்குன்னு சொல்கிறது. இதுக்கு வந்து 12th முடிச்சிருந்தா வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸு கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்ததான் CR 121/25 சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கல்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஹையர் செகண்டரி 12th பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐடிஐ முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு மறுபடியும் 12th முடிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி உள்ளவங்களும் அப்ளை பண்ண முடியும். சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து CR 122/25 ஓகேவா, சார்ஜ்மேன் மெக்கானிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. CR 123/25 இதில் சார்ஜ்மேன் கெமிக்கல். ஓகே, ஸோ இதில் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து CR 124/25 சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கல். ஓகே, மேலே பார்த்தது கெமிக்கல், கீழே எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே 12th முடிச்சிருக்கணும். நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக வந்து இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சார்ஜ்மேன் அதாவது CR 125/5 சார்ஜ்மேன் மெட்டலர்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து CR 126/5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து CR 127/5 இது சார்ஜ்மேன் ஏரோநாட்டிக்கல். ஓகே, ஸோ ஏரோநாட்டிக்கலில் சார்ஜ்மேன் சொல்கிறாங்க. இது 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் அந்த இதில் வந்து சின்ன கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அடுத்து CR 128/25 ஜூனியர் இன்ஜினியர் ஜெயின்னு சொல்லுவோம்ல, அதாவது சர்வேயிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 12th முடிச்சுட்டு சர்வே கோர்ஸ் அல்லது 10th முடிச்சுட்டு அந்த சர்வே கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா CR 129/25 சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இது ஹையர் 12th முடிச்சுட்டு நீங்கள் 12thலேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் முக்கியமாக இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு சில கோர்சஸ் இருக்குது, அது பிடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து CR 130/25 சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்கல். ஸோ இதில் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக்கலில் ஏதாச்சும் சின்ன கோர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து ஸோ CR 131/25 கேலிகிராஃபிஸ்ட். ஓகேவா, ஸோ கேலிகிராஃபிஸ்ட் அப்படிங்கிறது 12th முடிச்சுட்டு நீங்கள் கேலிகிராஃபி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். CR 132/25 ஃபயர் இன்ஜின் டிரைவர். ஓகே, ஸோ டிரைவர் அதாவது ஆர்டினரி கிரேடில் டிரைவர். ஓகே, ஸோ நீங்கள் டிரைவரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஜ் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் பேட்ஜ் வச்சுருக்க ஒரு டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CR 132/25 ஜூனியர் இன்ஜினியர் நேவல் குவான்டிட்டி அது கெமிக்கலில். இது ஹையர் செகண்டரி 12th முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதில் சின்ன கோர்சஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்த மாதிரி CR 134/5 ஜூனியர் இன்ஜினியர் நேவல் அதுக்குமே 12th முடிச்சுட்டு
கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த நேவல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து CR 135 சப் டிவிஷனல் ஆஃபீஸர் கிரேடு 2ல வரக்கூடியது. இது வந்து மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சுட்டா வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ER. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம CR பார்த்தோம். இதுக்கப்புறம் ER ஈஸ்ட் ரீஜன் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஓகேவா, ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிராஜுவேஷன் முடிச்சவங்களா இருக்கணும். ஓகேவா, ஸோ கிராஜுவேஷனில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னா முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ERலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ER 10225 ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ உரம்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இது கிராஜுவேட் முடிச்சவங்களா இருந்தால் நீங்கள் இங்கே இருக்கணும். ஏஜஸ்மே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் ஏஜஸ் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அது டைம் வேஸ்ட் ஆகலாம். அதனால் ஸோ இப்போ ERல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜன் ERங்கிறது ஈஸ்ட் ரீஜனில் 10-325ங்கிறது டெக்னீஷியன். ஓகே, ஸோ டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா இது அனிமல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அது கால்நடைத்துறை இருக்கலாமே, சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் அதில் வரக்கூடியது. இதில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். நீங்கள் டெக்னீஷியனில் இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா அனிமல் அதாவது வெட்டினரி ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 10-425. ஓகே, ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிவில்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்ஜினியரிங் அதே மாதிரி கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து ஈஸ்ட் ரீஜன்லேயே வந்து ER 10-525 டெக்னிக்கல் ஆஃபீஸர் அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் ரிசர்ச்சில் வரக்கூடியது. ஓகேவா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வரதுனால இது ஃபுட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ER 10-625 இது ஃபீல்டு மேன் சொல்லுவாங்க, அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு மேன் சொல்லுவாங்க. நீங்கள் 10th or 12th முடிச்சுட்டு சர்வே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சர்வே கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த E10-625 அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த வேலையை வந்து பெற முடியும். ஸோ சர்வே முடிச்சவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சூனியர் கம்ப்யூட்டர். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கமிஷன் அந்த இதில் வரக்கூடியது. இதில் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பிஎஸ்சி ஏதோ சயின்ஸ் குரூப்பில் வந்து சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களும் இந்த இதை வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அடுத்து ஈஸ்ட் ரீஜனில் 10-925 அது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஹைட்ராலஜி அதாவது நீரியல் தொடர்பானது. ஓகே, ஸோ சென்ட்ரல் வாட்டர் போர்டில் தான் அப்புறம் இதை போடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஹைட்ராலஜி ரிலேட்டடான அதாவது வாட்டர் பற்றியான டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 11025 அசிஸ்டன்ட் சைக்காலஜிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைக்காலஜி ரிலேட்டான டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இது 18 to 30 வயசுக்குள்ள வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ER 1125. ஓகேவா, ஸோ ரேடியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தா வந்து போதும். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ER. ஓகே, ஸோ ERல வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி கிளர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு லைப்ரரி கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க, BLSC MLSC அந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ERல ER 11325 அப்படிங்கிற கோடில் இருக்கக்கூடிய மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி சொல்லுவாங்க. இதுக்கு டிகிரி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 11425 ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் 12th முடிச்சுட்டு வந்தால் அந்த இதில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ER 11525 லேபரேட்டரி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லேப் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸில் வந்து லேபரேட்டரி அந்த இதில் வந்து கோர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து லேப் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 11625 இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் 2ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இது சயின்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஸோ அடுத்து ER 11725 சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ கிராப்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது ஃபார்மர் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு பிஎஸ்சியில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தான் எலிஜிபிள். ஓகே, ஸோ சயின்ஸில் வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அடுத்து ER 11825 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சிருந்தாலுமே இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அடுத்து ER 11925 ஓகேவா, ஸோ டிரைவர் தான் அதாவது டிரைவர் கம் மெக்கானிக்கல் ஜென்ரல் சர்வீஸுக்கு வந்து டிரைவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு பேட்ச் வச்சிருக்க ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான இதை வந்து நீங்கள் வந்து பெற முடியும். ஸோ ER 12025
25 சப் எடிட்டர்னு சொல்லுவாங்க. பெங்காலி லாங்குவேஜுக்கான இது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ ஆனால் கீழே உள்ளது பாருங்கள், ER12125 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. ஸோ சப் எடிட்டர்னு சொல்லுவாங்க, தமிழ் லாங்குவேஜுக்கான சப் எடிட்ரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக அதுமாதிரி தமிழ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப் எடிட்டர் நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ER12125 அந்த கூட வந்து ஞாபகம் வச்சுக்கிறங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ ER12225 சப் எடிட்டர் இங்கிலீஷ். ஓகே. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு இங்கிலீஷில் டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ER12225 அப்படின்னு சொல்லக்கூடிய சப் எடிட்டர் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அதாவது இங்கிலீஷில் MA BA இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ER12325. ஓகே. ஸோ சப் எடிட்டர் ஹிந்தி. ஓகே. ஸோ நீங்கள் BA ஹிந்தி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்து வந்து ER12425 சப் எடிட்டர் மராத்தி. ஓகே. ஸோ இது நமக்கு தேவையில்லாது. ஓகேவா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. லைப்ரரி அப்படியே இங்கே வந்துடுங்க, இந்த இது நமக்கு தேவையான. ஓகேவா. ஸோ ER125 லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஜென்ரல் வரக்கூடியது. ஸோ இது லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நீங்கள் லைப்ரரியில் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ER12625 லைப்ரரி கிளர்க். ஓகே. ஸோ இது வந்து லைப்ரரியில் கோர்ஸ் சின்ன சின்ன கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ER12725 லைப்ரரி கிளர்க் ஜென்ரல் நேஷனல் லேபரேட்டரி மினிஸ்ட்ரி. ஓகே. ஸோ மெட்ரிகுலேஷனில் நீங்கள் லைப்ரரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய இது வந்து லைப்ரரி கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து ER12825 ஹலவாய் கம் குக். நீங்கள் குக்கு, அதாவது கேட்ரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு 10th முடிச்சுட்டு கேட்ரிங் முடிச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த குக் போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER12925 லைப்ரரி கிளர்க்கு தான், பைண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. ஸோ இதுக்கு 10th முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER13025 கேண்டீன் அட்டண்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கேட்ரிங் முடிச்சிருந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன்ஸ். அடுத்து ER1321625 இது கிளர்க்கு, இது லைப்ரரி டிபார்ட்மெண்ட் தான். 12th முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ER12225 ரிசர்ச் அசோசியேட் எக்காலஜியில் கேட்குறாங்க. ஸோ ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா. ஸோ ஏதோ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ER13325 ரிசர்ச் அதே தான் லிங்குவிஸ்டிக்கில். ஓகே. ஸோ மொழியில் சம்மந்தமானது, தமிழோ அது மாதிரி லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER13425 ரிசர்ச் அசோசியேட், அதாவது கல்ச்சுரல் ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் கல்ச்சுரல் ரிலேட்டடாக படித்தவங்களா வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் டேட்டா அனலைசிஸ் அந்த மாதிரியானது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ER13625 ஃபோட்டோ ஆர்டிஸ்ட். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சவங்களா இருக்கணும். ஸோ அதுபோக வந்து ஸ்டுடியோ அந்த மாதிரியான ஃபோட்டோ டிஜிட்டல் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ ER13725 இது லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு லைப்ரரி ரிலேட்டடான ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்களா இருக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ER138 ரிசர்ச் அசோசியேட். ஓகே. ஸோ இதுக்கு வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்கணும். அதாவது ரிசர்ச் அசோசியேட்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபிசிக்கல் ஆந்தாலஜி டிவிஷனில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ER13925 இது டாக்ஸ்டர்மிஸ்ட்னு சொல்கிறாங்க. இது டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ER1425 லேபரேட்டரி அசிஸ்டன்ட். இதுக்கு BSc 10th முடிச்சுட்டு வந்து நீங்கள் லேப் ரிலேட்டடான சின்ன கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டெக்ஸ்டானமி சொல்லுவாங்களா அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். லேப் அசிஸ்டண்ட்டுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER14125 ப்ரிசர்வேஷன் அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ கார்டன் ரிலேட்டடான நீங்கள் வந்து செரிகல்ச்சர் தோட்டக்கலை தொடர்பான கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்க, அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரிசர்வேஷன் அசிஸ்டன்ட் கம் கார்டன் ஓவர்சீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து ER14225 சீனியர் ப்ரிசர்வேஷன் அசிஸ்டன்ட். இதுக்குமே வந்து நீங்கள் BSc அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER14325 ப்ரூஃப் ரீடர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இதுக்குமே வந்து நீங்கள் ப்ரூஃப் ரீடருக்குமே BSc அக்ரிகல்ச்சரு அது மாதிரி பயோடெக்கில் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஃபோட்டோகிராஃபர் கிரேட். ஓகே. ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சவராக இருந்தால்
கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு வந்து இந்த ER 14425 இதுக்கானதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 14525 பொட்டானிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். பயோடெக்ல அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி இப்போ நாம் இந்த பொட்டானிக்கல் அந்த மாதிரி சொன்னோம்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான அதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ண முடியும். ஆனால் வந்து பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதனால் சொல்கிறேன். அடுத்து கேன்டீன் அட்டெண்டன்ட் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கல் இதுக்கு வந்து கேன்டீன் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து ER 14825 ஃபோட்டோகிராஃபர் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்ளை பண்ண முடியும். ஸோ ER 14925, ஓகே. ஸோ ஃபீல்டு அட்டெண்டன்ட் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங்கில். ஸோ இது வந்து 10th முடிச்சவங்களே வந்து வரலாம், ஓகே. அடுத்து ER 15025 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் MTS இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் 10th முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், அதனால் சொல்கிறேன். ஸோ ER 15125 அதாவது லேபரேட்டரி அசிஸ்டன்ட் நான் சொன்ன மாதிரி 12th முடிச்சுட்டு வந்தோம்னா லேபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோவோ டிகிரியை முடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 15225 ஜூனியர் ஜுவாலஜிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகே. ஸோ இதில் பிஎஸ்சியில் ஜுவாலஜி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ER 15325 அசிஸ்டன்ட் ஹல்வா கம் குக், இதுவும் குக்கு தான். ஸோ இதுக்கு 10th முடிச்சவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 15425 லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஓகே. ஸோ இதுவுமே லைப்ரரிக்கு தான். லைப்ரரி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிகிரி லைப்ரரியில் டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க இதை வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 15525 ஃபார்ம் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சர், ஓகே. ஸோ தோட்டக்கலை ரிலேட்டடானது வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அடுத்து ER 15625 ஜூனியர் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிப்ளமோவோ அல்லது கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 15725 லேபரேட்டரி அட்டெண்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ லேப் அட்டெண்ட் சொல்லுவோம்ல அதுக்கு தான். இது 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகே. ஸோ லேப் ரிலேட்டடான அட்டெண்ட் ஏற்கனவே நம்ம நிறைய இது நம்ம சொல்லியிருந்தோம், ஓகே. ஸோ ஜென்ரல் ரீஜன்லுமே லேப் அட்டெண்டன்ட்டு தான் நிறையா போஸ்டிங் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் இது பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு நர்சிங் முடிச்சவங்களே அதிகமாக வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. எஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ER 15925 ஃபீல்டு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஹையர் செகண்டரி 12th முடித்தவங்க ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் இது இருக்குல்ல நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம சொன்ன லேப் ஹெல்த் ரிலேட்டானதில் ஏதோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், ஓகே. ஸோ அவங்க தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 16025 லேபரேட்டரி அட்டெண்டன்ட் தான். இதுக்குமே வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன்ஸ். பட் வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் லேப் ரிலேட்டடாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ER 16125 பப்ளிக் ஹெல்த் நர்ஸ், ஓகே. ஸோ நர்சிங்க்கு நீங்கள் 12th முடிச்சு நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சு நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் நீங்கள் எலிஜிபிள். அடுத்து E16225 லேபரேட்டரி அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட் தான். இதுக்குமே 10th முடிச்சுட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ டிபார்ட்மெண்ட் தான் வேரி ஆகுது தவிர லேபரேட்டரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ ஸோ ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சா ஓகே தானே. ஸோ அடுத்து ER 16325 ஜூனியர் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி அந்த இது வந்து தான் முடிச்சிருக்கணும், ஓகேவா. எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ERலேயே வந்துட்டு ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ER 16325 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டிகிரி முடிச்சிருக்கணும். 23லேருந்து 28 வயசுக்குள்ள உள்ளவங்க மட்டும் தான் இது அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் சயின்ஸில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகே. அவ்வளோதான். அடுத்து ER 16925 அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 17025 லைப்ரரி டிபார்ட்மெண்ட் தான், ஓகே. ஸோ லைப்ரரி அண்ட் தான் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக லைப்ரரி ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ER 17125 அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகே. ஸோ அதே போல் வந்து
அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. ER 172225 சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே நீங்கள் சில்க் போர்டில் இருக்கிறதுனால சில்க் ரிலேட்டடான கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ER 17325 அசிஸ்டன்ட் ஆர்ச்சிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் தான், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஜென்ரல் சொல்லியிருக்காங்களா, அதனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வருது. ஓகே. ஸோ கேகேஆர்னு சொல்லக்கூடிய அந்த இது ரீஜன் வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க, பதில் அளிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.